நீங்க பாத்தீங்கன்னா இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவுக்கு எல்லாருமே கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. பேசிக்கலா அது ஆக்சுவலா அது திருவிழான்னு சொல்லலாம், முருகனுக்கு உகந்த திருவிழான்னு சொல்லலாம். தை மாசத்துல பாத்தீங்கன்னா சூரியன் மகரத்துல சங்கிரமமாகக்கூடிய ஒரு ஸ்தலம். சூரியன் தை மாசத்துல பாத்தீங்கன்னா கரெக்டா மகர ராசிக்கு வருவார். அந்த பௌர்ணமி திதியில சூரியனுடைய முழு வெளிச்சம் டைரக்டா போய் பூச நட்சத்திரத்துல விடுகும். அதாவது அசுரர்களை வதம் செய்யக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படிங்கிறது தைப்பூசம். சூரபத்மனை வதம் செய்திருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அவதாரமாக நாம் கருதப்படக்கூடியது இந்த தைப்பூசம். தைப்பூசத்துக்கு இவ்வளவு செழிப்பாக செம்மையாக இருக்கக்கூடிய நிறைய அனுகிரகம் வந்து எல்லாருக்குமே கிடைக்கும். அதுல ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா தமிழர்களுக்கான கடவுள், தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு சொல்றதுல எனக்கு எந்த விதமான கூச்சமே கிடையாது. சுப்பிரமணியன், முருகன், ஆறுமுகன், சண்முகன், வடிவேலன் எப்படி எடுத்திருந்தாலும் சரி அவர் தமிழ் கடவுள். ஏன் தெரியுமா? கடகராசியை குறிக்கக்கூடிய ஸ்தானம் தமிழ்நாடு. பௌர்ணமி திதி எங்க விழுகுதுன்னு பாத்தீங்கன்னா தைப்பூசத்துல கடகத்துலாம் விடுவோம். கடகத்துல பூச நட்சத்திரத்துல. பூசம் இஸ் பேசிக்லி புஷ்யா நட்சத்திரம்னு நம்ம சொல்லுவோம்.